மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் நேற்று மாலை வேலைநிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் ஏனைய தபால் நிலையங்கள் நள்ளிரவு முதல் வேலைநிறுத்தத்தில் இணைந்து கொண்டன. விரல் அடையாள கருவியை பயன்படுத்துவதை கட்டாயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 26 கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டும் தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கமும் ஒருங்கிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியும் இவ்வேலைநிறுத்தத்தில் இணைந்துள்ளன. இந்த பணி புறக்கணிப்பானது நிறுவனத்தில் உள்ள குறைபாடுகள் மற்றும் ஊழியர்களின் கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்தே முன்னெடுக்கப்படுகிறது. இந்த பணி புறக்கணிப்புக்கு தடையை ஏற்படுத்துவதோ அழுத்தம் பிரிவிப்பதோ நிர்வாகம் மற்றும் அரசியல் தரப்பின் பணி அல்ல. இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டும். அமைச்சரும் அமைச்சின் செயலாளரும் இந்த விடயத்தில் உடன் தலையிட வேண்டும் என நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். வேலைநிறுத்தம் தொடர்பாக தெளிவுபடுத்தும் இலங்கை தபால் ஊழியர்கள் சங்கம் இவர்களின் 19 கோரிக்கைகளில் 17 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் இவ்வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படுவது அரசியல் நோக்கங்களுக்காகவே என்றும் தற்போதைய வேலைத்திட்டத்தை சீர்குலைக்கும் முயற்சி என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த பணிப்புறக்கணிப்பு நியாயமற்றது. அதற்கு காரணம் 19 கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்கின்றனர். அதில் 17 கோரிக்கைகள் தற்போது வரை நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த பணிப்புறக்கணிப்பு தோல்வியடைந்துவிட்டது. நாளைய தினம் முதல் நாம் வருகை தரும் தபால் ஊழியர்களை வைத்துக் கொண்டு தபால் சேவையை நாம் ஆரம்பிப்போம். இவ்வாறான நிலையில் பல தபாலகங்கள் மூடப்பட்டிருந்தமையினால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உட்பட்டனர். நுவரெலிய தபாலகத்திற்கு வருகை தந்த உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தபாலகங்கள் மூடப்பட்டமையினால் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்தனர். எனினும் சில தபாலகங்கள் வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவு வழங்காமல் வழமை போல் தமது பணிகளில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. இன்றைய தினம் கடமைக்கு சென்ற தபால் ஊழியர்களின் பாதுகாப்புக்கான விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதே நேரம் தபால் மா அதிபர் ருவன் சட்குமார தபால் ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள வேலைநிறுத்தம் தொடர்பாக கருத்து வெளியிட்டார். பணிப்புறக்கணிப்பை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்பதே எமது கோரிக்கை. பணிப்புறக்கணிப்பை வைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துவதில் பயனில்லை. பேச்சுவார்த்தையில் தீர்த்துக் கொள்வதற்கு தொழிற்சங்கங்கள் விரும்பினால் நாங்களும் அதனை விரும்புகிறோம். எமது மேலதிக நேர கொடுப்பனவு உள்ளிட்ட சகலதும் அரசாங்கம் வழங்கிய அனுமதியின் பேரிலேயே கிடைக்கிறது. அரசாங்கம் ஒரு விதிமுறையை கூறினால் அதன் கீழ் நாம் செயல்பட வேண்டும். இது பேச்சுவார்த்தை நடத்தி புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். பணிப்புறக்கணிப்பு இல்லாமல் இதனை முன்னெடுத்து செல்லவே நான் எதிர்பார்க்கிறேன். தொழிற்சங்கங்கள் தமது தொழிலை முதல் நிலையாக கொண்டு செயல்பட வேண்டும். மத்திய தபால் நிலையத்திலேயே இந்த பிரச்சனை வந்தது. சம்பளத்தை பெறுகிறார்கள், ஆனால் அவர்கள் வந்தார்களா சென்றார்களா என்பதை தெரிந்து கொள்வதற்கு எந்த வழியும் இல்லை. கைவிரல் அடையாளம் என்பது அரசாங்கத்தின் கொள்கை. இப்போதல்ல, அது பல வருடங்களுக்கு முன்பு அமலுக்கு வந்தது. அதற்கு நாம் இணங்கி செயல்பட வேண்டுமா இல்லையா? தொழிற்சங்கங்களும் தமது உறுப்பினர்களுக்கு இது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும். தபால் ஊழியர்கள் கடமைக்கு திரும்பாமையினால் தபால் திணைக்களத்தில் வருமானம் மேலும் வீழ்ச்சியடையும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டினார். தபால் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கான வாய்ப்பு இதனூடாக இழக்க நேரிடும் என்றும் கடமைக்கு திரும்புமாறும் சகல தபால் ஊழியர்களிடமும் அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திரைசேரி தற்போது 400 முதல் 500 கோடி ரூபாயை செலவிட்டு வரும் திணைக்களத்துக்குள் இவ்வாறு பணிப்புறக்கணிப்பை செய்து சேவைகளை சீர்குலைப்பது நியாயமற்றது. உங்களுக்கு நியாயமான சம்பள அதிகரிப்பு மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்பட்டிருக்கும் சூழலில் இந்த பணி புறக்கணிப்பு நியாயமற்றது. இந்த நாட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின் முறையை அமுல்படுத்துவதற்கு நியாயமான காரணங்கள் உள்ளன. மக்களின் வரிப்பணத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசு சேவை அரசு அதிகாரிகள் பல காலமாக இந்த மெஷின் பொருத்தப்பட்டிருந்த போதும் அதனை அமுலுக்கு கொண்டு வரவில்லை. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் முறையை அமுல்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம். அதற்கு தொழிற்சங்கங்களும் இணக்கம் தெரிவித்துள்ளன. அதுக்கமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். தபால் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் நான் விடுக்கும் கோரிக்கை என்னவென்றால் இந்த பணி புறக்கணிப்பை நிறுத்தி பணிக்கு திரும்புங்கள்.